தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 18வது வாக்கியம், எனவே விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்லுவான். அப்போ உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை எவ்வாறு தீயோன் கைப்பற்றி செல்ல முடியும்? காரணம், உள்ளமானது யார் வசிக்கின்ற ஆலயம்? தெய்வத்துடைய ஆலயம், தூயாவி தங்குகின்ற ஒரு ஆலயம். அப்படி தூயாவி இருக்கிற இடத்தில் தீமைக்கு ஒரு நாளும் அங்கே இடம் இல்லை. அப்போ தீமை வர காரணம் என்பது என்ன? நம்ம யாக்கோபு திருமகன் 1ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தில், இதோ ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கின்ற பொழுது அவன் தெய்வீக காரியங்களுக்கு அது தடையாக வந்து நிற்கிறது. அப்படி என்றால் பாவத்தில் நான் இருக்கின்ற பொழுது தெய்வம் தன்னுடைய கிருபைகள்லாம் அது பிறகு நான் தடையாக இருக்கின்றது. அப்போ இறை வார்த்தை வழியாக தெய்வம் என்னோடு பேசுகின்ற சமயத்தில் இறைவன் என்ன சொல்கின்றார், அது என்ன பேசுகின்றார், என்ன சொல்ல வருகிறார் என்பதை உணர வேண்டும் என்றால் என் உள்ளத்துக்கு அந்த பாவமானது நீங்க வேண்டும். அப்போ பாவ சங்கீதம் செய்தால் மட்டுமே தான் என் உள்ளமானது அங்கு தூய்மை பெறும். அப்படி தூய்மை பெறுவது மட்டும்தான் அந்த வார்த்தையானது அற்புதகரமாக இங்கு செயல்படும். ஆனால் பாவ சங்கீதம் நாம் செய்யாமல் பாவத்தோடு நான் இங்கே வார்த்தையை நான் கேட்கிற போது, பாவத்தோடு நான் இங்கே பலிப்படுத்தல் நான் பங்கெடுக்கிற பொழுது, திருப்பலியில் நாம் பங்கெடுக்கிற சமயத்தில் ஒரு நாளும் கிடைக்காது. அப்போ பாவத்திற்கிற போது தீயோன் கைப்பற்றி சென்று விடுவான். அப்படி என்றால் தீமைகள் இதோ சொந்தம் கொண்டாடும், என்மேல் ஆதிக்கம் செலுத்தும். மக்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். நல்ல ஒரு பாவ சங்கீதத்தை நாம் செய்கின்ற பொழுது வார்த்தையானது நம் உள்ளில் செயல்படுறதுக்கு அங்கு கிருபை கிடைக்கும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, என்னுடைய உள்ளம் நீ தங்குகின்ற ஆலயம், தூய ஆவி தங்குகின்ற ஆலயம் என்று அறிந்தும் இந்த உள்ளத்தை உமக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இதோ உலக காரியத்துக்கும் உலக போக்குவரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தேன். என்னை மன்னித்து விட ஆண்டவரே. இதை நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்து வாழ்வு தர அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த நீரே எங்களுக்கு கிருபை புரிதலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.